தெரியும்ல, பட்டினத்தாருன்னா நம்ம செட்டியார். அவர் வந்து ரொம்ப பணக்காரர். ராஜாவுக்கே அவர் கடன் கொடுப்பாராம். பூமுகாரன் அப்ப இருந்துச்சு, பழிஞ்சு போயிடுச்சு அந்த பூமுகாரன் நியர் கும்பகோணம். இல்ல ராஜாவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இஸ் வெரி ரிச். திருக்கடையூருக்கு பக்கத்துல வந்துடும். அவருக்கு குழந்தையே இல்லை. ஆனா அவர் வந்து திருவிடைமருதூர்னு ஒரு ஊர், ரொம்ப அழகான கோயில். இவள் மிஸ் நீங்க எல்லாம் பாக்குறது இல்லை, ரொம்ப நல்ல கோயில். அதுல வந்து மகாலிங்கேஸ்வரர் மேல ரொம்ப இவருக்கு பக்தி. அப்போ அவர் வந்து ரொம்ப இதுவா சாமி கும்பிடல. கனவுல வந்து அவர் சொல்றாரு, உனக்கு வந்து நாளைக்கு ஒரு ஐயர் வந்து ஒரு குழந்தைய கொண்டு வருவாரு, நீ அதை வந்து அந்த இடைக்கு இட பொன் கொடுத்துட்டு வாங்கிக்கோ, உனக்கு அந்த குழந்தைய நீ வளர்த்துக்க அப்படின்னு, நானே உனக்கு வந்து குழந்தையா வருவேன் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்றாரு. இது மாதிரி ஒரு ஐயரும் ஒரு அம்மாவும் அவங்க வந்து நிறைய அந்த சாப்பாடு பண்ணி போடுவாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக. ரொம்ப காசே இல்லை அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கலாம். கடவுளை வேண்டிக்கிறாங்க, அப்படி பணமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்கன்னா அவர் கனவுல வந்து இந்த மாதிரி நான் ஒரு மரத்தடியில் வந்து நான் குழந்தையா இருப்பேன், நீ இந்த குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி இவர்கிட்ட கொடு. பட்டினத்தார், அவருக்கு வேற பேர், நான் பேர் மறந்துட்டேன். அவருக்கு நம்ம செட்டியார், அவருக்கு பட்டினத்தாருங்கிற அப்புறமா வந்த பேர். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உனக்கு இடைக்கிட பொண்ணு தருவாங்க, நீ அதை வச்சு நீ வந்து மறுபடியும் இதெல்லாம் பண்ணோன்னே ஒரு பொண்ணு அந்த இடத்துல குழந்தை இருக்கும். அதெல்லாம் அந்த ஊர்லாம் இருக்குது இப்போ. அந்த குழந்தை இருக்க மாதிரி அந்த குழந்தைய இவங்க போய் அந்த இடைக்கிட பொண்ணு வாங்குற மாதிரி எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு அப்படி நடிச்சு அந்த பொம்மையெல்லாம் வச்சு நடிச்சு காமிப்பாங்க. நல்லா இருக்கும். 12 days அது அந்த விழா. இந்த தரம் நாடல்ல இதை போட்டிருக்காங்க, இந்த இதை போட்டிருக்காங்க அந்த நாடல்ல. சரின்னு ஒரு குழந்தைய வாங்கிட்டு பொண்ணை கொடுத்துறாரு, அந்த குழந்தைய வளர்க்குறாரு. நம்ம வந்து ட்ரேடிங் தானே நம்ம செட்டியா இருக்கு. இந்த குழந்தைய வந்து வெளிநாட்டுக்கு ட்ரேடிங் அனுப்புவார். கிளம்பணுமா? இந்த ட்ரேடிங் முடிச்சுட்டு திரும்பி எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரும் பொன் பொருள்லாம் கொண்டு வருவாங்க. இவர் பையன் மட்டும் விராட்டி கொண்டு வந்துருவாங்க, மூட்டை மூட்டையா விராட்டி. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், என்ன இவ்வளோ போய் லாபம் சம்பாரிச்சுட்டாம அப்படி விராட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு மகனை சத்தம் போடுவார். மகன் வந்து உடனே வெளியே போயிடும். வெளியே போயிட்டு அம்மா பார்க்க போவான். அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு சின்ன டப்பா மாதிரி அம்மா கையில் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவர் கடவுள் தானே, கடவுளே வந்து குழந்தையா பிறந்தது நம்ம நகரத்தாருக்கு தான். வேற யாருக்குமே கடவுள் வந்து குழந்தை அனுகிரகம் பண்ணிக்க எல்லாம் பண்ணிக்காங்க. பட் அவரே வந்து குழந்தையா பிறந்தது கிடையாது, பிறந்து வளர்ந்தது கிடையாது. அவர் வந்து அப்பான்னு வந்து நம்ம செட்டிய நகரத்தாரை தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் வந்து கோபமா என்ன விராட்டி கொண்டு வந்திருக்கான்னு இப்படி போடுவார்ல, அந்த விராட்டி உடஞ்சி அப்படியே ரத்தம் முத்து ரத்தனமுமா அதுலேருந்து வரும். ஸோ அந்த முத்து ரத்தனத்தெல்லாம் அந்த விராட்டியில் வச்சு தட்டி கொண்டு வந்திருப்பான். ஸோ அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ நம்ம பையனை கோச்சிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனோடனே ஒய்ஃபை கேட்பார், எங்கே பையனை காணணும். இல்லை இப்போ தான் இந்த டப்பா பொட்டி அவங்களோட கொடுக்க சொல்லிட்டு வெளியே போனான் அப்படின்னு. இது நிஜமாவே நடந்த கதை. ஆக்சுவலாக கொடுத்துட்டு போகலான்னு சொன்னோடனே அந்த பொட்டியை திறந்து வரல, அதில் வந்து எழுதியிருக்கும், காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு. நீ பணம் இல்லைன்னு பணம் கொண்டு வரலன்னு வருத்தப்பட்டியே, காதருந்த ஊசின்னா ஊசிக்கு வந்து காது இல்லைன்னா அதுக்கு ஊசி ஹேஸ் நோ வேல்யூ. அந்த வேல்யூ இல்லாத அந்த ஊசி கூட உன்னோட கூட வராது நீ செத்து போய் போகும்போது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு. நீ செத்து மேலே போயெல்லாம் உன்னோட அந்த காது இல்லாத ஊசி கூட யூ கான் டேக் அண்ட் கோ அப்படின்னு அதில் எழுதிடும். அதை பார்த்த உடனே ஹில் ரினவுன்ஸ். அந்த இடத்துலையே அவர் வந்து எல்லாத்தையும், அவ்வளோ பெரிய ராஜாவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய பணக்காரர், அவ்வளோவே அந்த நிமிஷமே ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சன்னியாசம். அவங்க அம்மா வந்து அழுவாங்க, நீ எனக்கு ஒரே பையன், நீ வந்து எனக்கு கொல்லி போடாமல் நீ போனால் எனக்கு யார் கொல்லி போடுவானோன்னு சொன்னால், உங்களுக்கு கொல்லி போடுற வரைக்கும் நான் இந்த எல்லையை தாண்ட மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லைக்குள்ளேயே அவர் இருப்பார். அந்த திருவிடைமருதூர்னு ஒரு கோயில் இருக்குது, அதில் முன்னாடி வந்து பட்டினத்தாரோட சிலை இருக்கும், பின்னாடி வந்து அவரோட சிஷ்யரோட சிலை இருக்கும். அவர் அங்கே இருக்கார். எல்லாரும் ஒரு அக்காவெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கள்ல, இவர் பிச்சை எடுக்கிறாருன்னு அவங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும்ல. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து இதுன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த அதிரசம் அந்த அப்பம் ரொம்ப பிடிக்கும், அதனால வா தம்பி உனக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன் வான்னு சொல்லி அந்த அப்பத்தில் வந்து விஷத்தை வச்சுருவாங்க. இவர் சாகட்டும், இவர் வந்து பிச்சை எடுத்து நம்மளோட பெருமையெல்லாம் குலைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் பார்த்தோன்னே இவர் வந்து மகான் ஆயிடுச்சுல, இவர் நல்லா அந்த மெச்சோர்ட் ஆகிட்டார்ல, பார்த்தோன்னே அவருக்கு தெரியும், தன்வினை தன்னை சுடும் ஓட்டை எப்பவும் வீட்டை சுடும்னு தூக்கி எறிவார். தன்வினை தன்னை சுடும், நீ செஞ்ச பாவம் உன்னை சுடும்,
ஓட்டை அப்பம்னா அந்த விஷம் இருக்க அப்பம் வீட்டை சுடணும் தூக்கி போடுவாரு, அந்த வீடு அப்படியே பத்தி எரிஞ்சு வரும். அதெல்லாம் அப்படியே நடிச்சு காமிப்பாங்க. ஒரு வீடெல்லாம் கட்டி சுத்தி மாமரம் வாழை மரம் எல்லாம் வச்சு இது வந்து இந்த 10 days பட்டினத்தார் விழா. இவரை வந்து பிச்சை கேட்கற மாதிரி அந்த அம்மா மாதிரி இந்த அப்பத்தை வீடே அப்படி எரிஞ்சு போயிடும். இதுல பண்ணிருப்பாங்க. அப்புறம் இவர் இந்த இதுக்கு வெளிநாட்டுக்கு இதுக்கு போகல, அப்புறம் கப்பல் மாதிரி செஞ்சு அவரோட சிலையை வச்சு அந்த பூம்புகார்ல வந்து இந்த கோயில் இருக்கிறதுல இருந்து அந்த கரை வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் கொண்டு போய் அவரை ஏற்றி விடுவாங்க. அப்புறம் திருப்பி ரிசீவ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே இது மாதிரி வாழ்க்கை மாதிரியே நடக்கும். அப்புறம் அந்த பட்டினத்தாரோட அம்மா இறந்து போயிடுவாங்க. இறந்து போனோன்னா அவங்களுக்கு வந்து பாடையெல்லாம் கட்டி அந்த அம்மா இறக்குறதுக்கு தானே அவர் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணோன்னா அவங்க அம்மா இறந்துருவாங்க. எல்லாரும் வந்து இது பண்ண வருவாங்க, அந்த விறகெல்லாம் வைக்க வருவாங்க. சொல்லிடுவாங்க, எங்கள் அம்மா வந்து என்னை பூ போல மேனி என்ன அவ்வளோ 10 மாதம் அந்த ஒரு நல்ல பாட்டு ரொம்ப ஃபேமஸ். சுமந்து இருந்து வெற்றாலும் ரொம்ப அழகாக பட்டினத்தார் அவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெலாம். ரொம்ப ஹைலி ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அவர் வந்து உடனே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு வலிக்கும், என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாழை மர பட்டை இருக்குல்ல அதில் வந்து அம்மாவை வச்சு பாட்டு பாடுவார். அந்த 10 மாதம் சுமந்திருந்து பெத்தாலும் அந்த வாழை மரம் வந்து பிடிச்சிட்டு நெருப்பாக எரிஞ்சு பச்சை வாழும். அவங்க அம்மா ஆவி போய் அப்படியே இறைவன்கிட்ட சேர்ந்துடும். அதெல்லாம் அப்படியே இது பண்ணுவாங்க. இந்த பெரிய பாடை கட்டி அதை சுற்றி தூக்கிட்டு வந்து இந்த பச்சை மரத்தில் வச்சுட்டு எரியிற மாதிரி, அதுக்கு எரியிற மாதிரி சூடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எரிஞ்ச உடனே அந்த சாமி புறப்பட்டு அங்கே நிற்கும். இந்த அம்மாவோட சிலையை தூக்கி கொண்டு வந்து அந்த சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அந்த சாமியோட அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அம்மா சார வரைக்கும் ஹி ஓன்ட் கோ அவுட் ஆஃப் தட் பிளேஸ். அப்புறமா க்ஷேத்ராடன எல்லா இடமும் போவார். போர் அடிக்கல அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படியே அதுல லயிச்சு போயிடும். நல்லா இருக்கும். க்ஷேத்ராடனம் போவார்ல, நார்த் இந்தியா போவார். ரோட்ல போயிட்டு ஒரு பிள்ளையார் கோயில்ல வந்து அவர் உட்காந்து அப்படி தியானத்துல போயிடுவாரு. துண்டை வெறிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. தியானத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அரசர் அவையில வந்து திருடி போவான். சொல்லிட்டு போவான் அந்த பிள்ளையார்ட்ட, எனக்கு என்ன திருட்டுல கிடைக்குதோ அதுல ஒரு பங்கு உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சொத்தெல்லாம் திருடிட்டு வந்தோடனே துரத்திட்டு வருவாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம். என்னோட ஒரு வைர மாலையை மட்டும் அப்படியே பிள்ளையார்ட்ட தூக்கி போட்டு இவங்க போயிடுவாங்க. அந்த போட்ட மாலை வந்து இவர் கழுத்தில் வந்து விழுந்துடும். இவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு பாரு, இவருக்கு தெரியாது. இவர் கழுத்தில் விழுந்தோன்னா அந்த தேடிட்டு வரவங்களாம் இவரை கழுத்தில் வைர மாலையோட பார்த்தோன்னே இவரை அரசர்கிட்ட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போனோடனே இவருக்கு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியவே தெரியாத மாதிரி யாரும் நம்புவாங்களா? உடனே அரசர் சொல்லுவாங்க, இவரை கழுமரத்தில் ஏற்றி இவருக்கு தண்டனை, சாவு தான் தண்டனை அப்படின்னு சொல்லி. அந்த கழுமரம்னு இருக்கும், இப்படி கூர்மையாக இருக்குமா, அந்த மரத்தில் உட்கார வச்சு அப்படியே கீழே இழுப்பாங்க. இழுத்தா அப்படியே செத்து போயிடுவாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த வேஸ் டு பனிஷ். சரின்னு அந்த கழுமரத்தில் கூட நிறுத்தாங்க. இவர் நான் ஒன்றும் செய்யவே இல்லைன்னு ஒரு பாட்டு போடுவார். அதெல்லாம் நம்ம பாட்டுலாம் இருக்குது. அந்த பாட்டுலாம் ஸோ நைஸ். அந்த பாட்டு பாடணும்னா அந்த கழுமரம் தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடும், தானாக தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடும். அந்த பத்ரகிரியாருங்கிறவர் அந்த அரசர், அவர் ஏற்கனவே ரொம்ப இன்டெலெக்சுவல் பர்சன், நிறையா படிச்சிருக்காரு. இந்த தீ பிடிச்சி எரிஞ்சோடனே இவர் காலில் விழுந்து கும்பிட்டு, நீங்கள் என்னை வந்து சிஷ்யராக ஏற்றுக்கணும், நீங்கள் வந்து என்னை சிஷ்யராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலில் விழுந்தோடனே சரி இவர் வந்து அவரை சிஷ்யராக ஏற்றுக்குவார். அவர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு 146 தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு 2 லைன் வரும் அந்த பாட்டு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹைலி பிலாசபிக்கலாக இருக்கும். அவர் பேர் வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த இது இருக்குல்ல, அந்த திருவிடைமருதூர்னு ஒரு அழகான கோயில் இருக்குது. அதுல வந்து பக்கத்துல முன்பக்கம் இவர் பிச்சை எடுப்பாரு, பின்பக்கம் இவர் பிச்சை எடுத்தானே சாப்பிடணும், பிச்சை எடுப்பாரு, இவர் பிச்சை எடுப்பாரு. அவர் வந்து ஒரு ஓடும் ஒரு நாயும் வச்சிருப்பாரு அந்த பத்ரகிரியார். இவரை வந்து ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து பிச்சை கேட்பாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வந்து என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அங்க ஒரு சம்சாரி இருக்கும் அந்த கதவுல, நீ அவங்கிட்ட போய் பிச்சை கேளு அப்படிமா. அவர் வந்து பத்ரகிரியார்கிட்ட கேட்பாரு, நீங்க சம்சாரின்னு சொன்னாங்க, நீங்க எனக்கு பிச்சை கொடுங்க. எல்லாரும் இவருக்கு அப்படியே இதுவா பேரு எல்லாம், இவர் ஒரு ராஜா, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. வச்சிருக்கிறது ஒரு ஓடும் ஒரு நாயும். என்ன வந்து சம்சாரின்னு சொல்லிட்டாருன்னு இந்த நாயை போட்டு அந்த ஓடை போட்டு நாய் மேல போடுவார்ல, இந்த நாய் செத்து போயிடும். இது உடனே எப்படி சம்சாரம் சொன்னாலும் ரொம்ப வருத்தமா. அதையும் இல்லாம அந்த நாய் வந்து காசி ராஜாவுக்கு மகளா பிறக்கும். நம்ம இதெல்லாம் அந்த இது இல்லை, 16 வயசு ஆனோடனே அந்த பொண்ணு சொல்லும், நான் அந்த மாதிரி திருவிடைமருதூருக்கு வரணும், நான் அங்கே வந்து எனக்காக ஒருத்தர் இருக்காரு, நான் அங்கே அவர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ராஜா கூட்டிகிட்டு வருவார். வந்தோடனே இவர் பார்த்தோன்னே அந்த நாயை அவர் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. இறைவன் உடனே இவங்க 2 பேரையும்
ஆவிர்வம் இந்த சுடர் ரூபத்தில் அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டுருவாரு. இந்த பத்திரகிரியாரே அதெல்லாம் அப்படியே நடிச்சு காமிப்பாங்க. நைட்டு எல்லா லைட்டும் அமர்த்திட்டு இந்த வெளியே இருந்து இந்த வெறும் இந்த தலையில் வந்து இந்த ஒளி மட்டும் அந்த தீ எறிகிறது மட்டும் போய் அந்த உள்ளே இருக்கிற லிங்கத்தில் சேர்ற மாதிரி நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதெல்லாம் சேர்ந்த உடனே பட்டணத்தாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும். நான் இவ்வளோ நாள் உன்னை கும்பிடுறேன், நீ என்ன சேர்த்துக்காம என்னோட சிஷ்யனை வந்து நீ வந்து தடுத்து ஆட்கொண்டு எப்படி நீ பண்ண, என்னை வந்து நான் என்ன அவ்வளோ மோசமாக என்ன இது பண்ணலன்னா அவர் சொல்கிறாரு, நீ ஒரு கரும்பு எடுத்துகிட்டு போ, இந்த கரும்பு வந்து முனிக்கரும்பு எந்த இடத்துல இனிக்குதோ அங்கே உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு. எப்போவுமே முனிக்கரும்பு வந்து இனிக்காது, அடிக்கரும்பு தான் இனிக்கும். சரி, இவர் பட்டணத்தில் பார்த்தா நம்ம கரும்போடு இருப்பார். போவோம் இவர் எடுத்துகிட்டு ஒரு ஊராக சுற்றி அவ்வளோ பாடல்கள் பாடிக்கிட்டே வர்றாரு. அப்போ மெட்ராஸ் கிட்ட இருக்குல்ல அது என்ன ஊராச்சு, திருவல்லிக்கேணியா? இல்லை, மெட்ராஸ் கிட்ட நம்ம எல்லாரையும் தகனம்லாம் பண்ணுவோம்ல, அது திருவற்றியூர். அதுக்கு தான் அங்கே தகனம் பண்ணால் விசேஷம். நம்ம செட்டியாரெல்லாம் அங்கே போய் தகனம் பண்ணுறாரு. திருவற்றியூருக்கு வந்த உடனே இவருக்கு முனிக்கரம்பு இனிக்குது. அப்போ இவருக்கு தெரியுது நமக்கு இங்கே தான் நமக்கு முக்தி. அவருக்கு அங்கே வந்து முக்தி அடைஞ்சாருக்கு. அந்த ஒரு சீஷோரில் வந்து பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவார், அந்த கூடையை போட்டு கவுத்து வச்சுட்டு இவர் வந்து சித்து வேலையெல்லாம் செய்வார்ல, நீங்கள் கூடையை போட்டு கவுத்து வைங்க, நீங்கள் திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இவங்க கூடையை போட்டு கவுத்து வைப்பாங்கல்ல, இவர் திறந்து பார்த்தா இவர் இருக்க மாட்டார், இவர் வேலைங்கன்னு வருவார். அதே மாதிரி 2ஆம் தடவை 3ஆம் தடவை செய்யும்போது 3ஆம் தடவை செய்யும்போது இந்த கூடையை தூக்குனா அது கூட ஒரு சிவலிங்கம் இருக்கும். இவர் அப்படியே எல்லாரும் எல்லா விதமும் பண்ணாங்க, லிங்கமாக மாறினது இவர் மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் தடுத்தாட்கொண்டாளையோ எல்லாம் பண்ணால் இவர் தான் வந்து சிவலிங்கமாகவே மாறுறது. அந்த லிங்கத்துக்கு கோயில் வந்து அந்த திருவிடைமருதூரில் இந்த சீஷோரில் இருக்கு. போவோம் திருவெற்றியூர்லையா? திருவிடைமருதூர்ல பக்கத்துல இருக்கு. திருவிடைமருதூர் மெட்ராஸ் பக்கத்துல. திருவெற்றியூர்ல அவரு கடைசியா முக்தி அடைஞ்ச திருவெற்றியூர்ல. அதுதான் நம்ம செட்டியாரங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்தா அந்த திருவெற்றியூர்ல கொண்டு போய் தகனம் பண்ணா அது புண்ணியம். இதுக்கு வந்து மகத்துக்கு அங்க ரொம்ப விசேஷம். இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் பண்ணுவாங்க. ஒரு நாள் அம்மா சாகுற அன்னைக்கு நைட் ஒப்பாரி வைப்பாங்க. நைட் விடிய விடிய நம்ம செட்டியார் ஒப்பாரி எல்லாம் அவ்வளவு நல்ல ஒரு ஆட்சி PhD ஒப்பாரி. She came and spoke on ஒப்பாரி. அவ்வளவு நல்லா ஆடி மாசம் எல்லா சனமும் அவ்வளவு பேரும் அங்கதான். காலையில 4 மணிக்கு அந்த இதை எடுத்துட்டு போய் 5 மணிக்கு அந்த இடம் இல்லாம அது வரைக்கும் நாச்சு வந்து நம்ம ஒப்பாரியை பத்தி எப்படி மாமியார் வந்து எப்படி மருமகளை அப்படி அவ்வளோ மகன் செத்தா கூட அதுல வந்து ஒரு இது வச்சு பேசுவாங்களாம் அந்த மாமியார் மருமகளை. அந்த மருமகளை வந்து மாமியாருக்கு தெரிஞ்சு பதில் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகா எல்லாம் அந்த ஒப்பாரி பாட்டை she has made a book on that and she has got PhD. ரூம்ல இருக்கோம்டா. அது ரொம்ப நல்லா இது பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் ரூம்ல தான். she came and spoke 2 hours on ஒப்பாரி. ஆமா ஆமா, இப்போ எடுத்துட்டு வரோம்ல.